விஷ்ணு பிரமா டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் கவர்னர் கணக்கு போடுதார். கவர்னர் காமுட்டாப்பே கவர்னர், ஆளுநர், குடியரசுத் தலைவர், ஜனாதிபதி, எப்படி பிரதமர் 9ஆம் நம்பர், தமிழ்நாட்டில் இருந்து 8ஆம் நம்பர் முதலமைச்சர், எல்லாம் அம்புட்டு போயிலும் களவாணி பேக உன்னோட சேர்ந்து இப்போ உட்காந்து இப்போ கையை ரெண்டு குழுக்கு தான் மாற்றி பூரா டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் அரசியல்வாதி ஒன்றோட சேர்ந்து உட்காந்து இப்போ குழுக்கு தான். இப்போ தாண்டா விளையாட்டு இருக்குது அப்படின்ட்டார். புரியுதா? எல்லா நீதிமன்றத்துலேயும் கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா. தாய் இந்தியா நாடு முழுவதும் தமிழ்நாட்டிலையும் கேட்டுக்கோ. எல்லோரும் ஒன்றா சேர்ந்து உட்காந்துட்டான். அரசியல்வாதி டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் ஒன்றா உட்காந்துருக்கான். கூவ மாதிரி உட்காந்துட்டாரு. கணக்கு போட்டார். அள்ளிடுவார். எல்லாமே தெரியும் அவனுங்களுக்கு. எப்படி அடிக்கணும், எப்படி பேசணும், எப்படி வழக்கு ஆடணும், எப்படி நம்ம தப்பிக்கணுங்கிற கணக்கில் ஓடுதான். ஒரு பிட்டு விடமாட்டார். ஒரு பிட்டு கூட விடமாட்டார். கணக்கு போட்டு ஜட்ஜாக உட்காந்துட்டார். அந்நேரமே ஸ்பாட்டில் எல்லா நீதிமன்றத்திலையும் அரசியல்வாதி போய் ஒப்படைக்கணும். பஞ்சாயத்து போட்டு வார்டுலேருந்து எம்எல்ஏ, எம்பி, மந்திரி, முதலமைச்சர் எல்லாரும் நீதிமன்றத்தில் கோர்ட்டில் ஒப்படைக்கணும். கணக்கை ஒப்படைக்கணும். அப்போ கணக்கு ஒப்படைக்க மாட்டான். கணக்கு ஒப்படைக்காமல் எல்லாமே சிக்கலில் மாட்டி கிடக்கு. டெல்லி 9ஆம் நம்பர் பிரதமர் மாட்டி கிடக்கான். குடியரசுத் தலைவர், ஜனாதிபதி, கவர்னர், மந்திரி எல்லாம் பூரா மாட்டி கிடக்கான். இப்போ இந்த ஓட்டு எலெக்ஷன் முத்திரையை ஜனநாயகம் தான் பிடிச்சி ஆடுவான். ஆடுறா அப்படின்ட்டார். ஆடு டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் ஓட்டு ஜனநாயகம்னு சொல்லி ஆடு அப்படின்ட்டார். இப்போத்தான் விளையாட்டே இருக்குது அப்படின்ட்டார். கவர்னரை சேர்த்து உள்ளே தூக்கி செயலரில் ஏற்றிடுவார். இன்று நாள் கணக்கு போட்டார்.